இன்றைக்கி நான் வந்து கடலைப்பருப்பு வச்சு இன்றைக்கி நான் வந்து பூர்ணம் செய்ய போகிறேன், கொழுக்கட்டை செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து 1 டம்ளர் வந்துட்டு பருப்பு வந்து எடுத்திருக்கேன். இதை நான் வந்து 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நான் வேக வைக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சிங்கன்னா போதும். ரொம்ப குலைவாக வேக வச்சிடாதீங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் குக்கரில் கூட வேக வைக்கலாம். ஆனால் நான் வந்து தனியாக தான் வேக வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சட்டியில் வந்து நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் வந்து நான் வேக வச்சுக்கிறேன். 10 to 15 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஒரு பிஞ்சு வந்து உப்பு போட்டுக்கோங்க. நிறையா போட வேணாம், ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் போடுங்க, நிறையா போட்டுறாதீங்க. இப்போ இது வந்து வேகட்டும். வெந்தோன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மிக்சியில் வந்து ட்ரைன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன் நான். ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் அரைச்சிடாதீங்க. இப்படி இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம பூர்ணம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க தேங்காவை. இப்போ இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த கடலைப்பருப்பு வச்சுருக்கோம்ல, வேக வச்சு பொடி பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கடலைப்பருப்பு அரைக்கையிலேயே வந்துட்டு நான் வந்து ஒரு 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நான் வந்து பாகு காய்ச்ச போகிறேன். எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 கப்பு வந்து இதை எடுத்திருக்கேன், வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நம்ம பாகு காய்ச்சணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, நிறையா தண்ணி விட வேணாம். இப்போ கரைஞ்சோன்னு நம்ம நிறுத்திட வேண்டியதான். இந்த மாதிரி பாகு காய்ச்சிக்கோங்க. இதனால் எல்லாம் கரைஞ்சிச்சின்னா போதும். வெல்லம் கரைஞ்சா போதும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லத்தை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம மாவு பிசையலாம். நான் வந்து இன்றைக்கி கடையிலேருந்து தான் மாவு வாங்கியிருக்கேன். நான் வந்து ஒரு 3 டம்ளர் 3 கப்பு வந்து மாவு எடுத்திருக்கேன். அதை லைட்டாக நீங்கள் வந்து இந்த சூட்லேயே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ட்ரைன் பண்ணுங்கள். ரொம்ப ட்ரைன் பண்ணிடாதீங்க. லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப பண்ண தேவையில்லை. தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மாவை வந்து பிசையலாம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா சுற்றுச்சு. இப்போ நான் வந்துட்டு இந்த மாவோட மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நிறையா டக்குன்னு எல்லா தண்ணியும் ஊற்றாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து கிண்டுங்க. தண்ணியாக கிண்டிடக்கூடாது. இப்போ இதை ஃபுல்லாக நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ரொம்ப தண்ணியை ஊற்றிடாதீங்க. பாருங்கள், பூர்ணம் வந்து நான் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கிட்டேன். அதே மாதிரி மாவையும் நான் உருண்டையாக உருட்டிக்கிட்டேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் வந்து இதை டிப் பண்ணிக்கோங்க. மாவை டிப் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து பால் கவர் இருக்கு இல்லையா, அந்த பால் கவரை வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா ரவுண்டாக ஆக்கிக்கோங்க. நான் ரவுண்டாக ஆக்கிட்டேன். இப்போ பூர்ணத்தை வந்து இதில் வைங்க. பூர்ணத்தை இதில் வச்சுக்கோங்க. இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு இந்த நல்லெண்ணெயில் வந்துட்டு இப்படி லைட்டாக தடவிக்கோங்க. மாவை தடவிட்டு நான் வந்து பால் கவர் வந்து எடுத்திருக்கேன். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஆக்கிக்கோங்க.
இப்போ ரவுண்டாக பண்ணிக்கிட்டேன். இப்போ பூர்ணம் இருக்குல்ல, பூர்ணத்தை வந்து இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு இப்படி கவரை இப்படி எடுத்து இது ரெண்டையும் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி. இப்போ நான் வந்து இட்லி பானையில் வந்து இதை வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.